அது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆவணமாகத்தான் இருக்கிறத ஒழிய ஒரு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது. பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை. கடந்த 4 ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீடு தமிழகம் 4வது இடத்தில் இருந்தது. தற்போது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு. போக்சோ சட்டத்தில் அதிகமா இன்னைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 55% பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுடைய பாலியல் தொல்லை 33% பாதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. போதைப்பொருள் பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட்ட இடையிலேயே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் 2000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையும் அதிகரித்துள்ளது. இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 20,000 பேர் தற்கொலைக்கு ஆளாகியிருக்காங்க. இந்த நாள் ஒன்றுக்கு 65 பேர் என்று கணக்கிட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு. அதனால தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்திருக்கின்ற சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. கல்வி தரத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிடம் காலியா இருப்ப சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். 96 அரசு கலைமட்ட அறிவியல் கல்லூரியில் முதல்வரே இல்ல. அதோட அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு காலி பணிகளை நிரப்புவதற்கு இந்த அரசு அனுமதியை தரல. அதனால கல்வியுடைய தரம் குறைஞ்சிருக்குது, கற்பவருடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில உயர்கல்வி படிப்பதன் எண்ணிக்கை 152 பேர் இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது 148 பேரா இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்காரு. அதே போல மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு இன்னும் அறங்காவல் நியமிக்கவில்லை. இதனால பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்காரு. இன்னைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதுலதான் MSME தான் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுல இந்தியா முழுவதும் 5.5 லட்சம் கோடி இன்றைக்கு MSME இருக்குது. தமிழகத்தில் 40 லட்சம் தான் MSME இருப்பதாகவும் இதனால தொழில் குறைந்திருக்குது, வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியுடைய அலட்சியத்தினால் சுட்டிக்காட்டியிருக்கிற பல்வேறு துறையில் பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பல போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சல் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நாங்கள் வெளியனுப்பு செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. கடந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டு இருக்குது. எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பாத்தீங்களா இந்த கொலை நிலவரத்தை பற்றி தான் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பலமுறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியெடுப்பு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு வெளியேறின பிறகு முதலமைச்சர் பேசும்போது இந்த ஆண்டுடைய முதல் கூட்டத்தொடர் வந்து ஆளுநர் உரையோட தான் தொடங்குகின்ற விதி இருக்கு. அதை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கைகளை திமுக மேற்கொள்ளும் மற்ற மாநில அரசியல் கட்சிகள் அப்படி இவரே கற்பனை பண்ணுகிறாரு. இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கு இந்த கவர்னர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையெல்லாம் உண்மைதானே? இன்றைக்கு நேருக்கு ஆளுநர் உரைய அவரே சொல்றாரு, சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு.
அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதுல என்னென்ன தவறு இருக்கு அதை சுட்டி காட்ட வேணும்ல. ஆளுநர் வந்து தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அதனாலதான் இப்படிப்பட்ட வெளிப்பாடு. அது மட்டும் இல்ல, ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேண்டுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு வந்து தீர்மானமாக கொண்டாடுறார். எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்காரு. இன்னொன்னு, மேதக ஆளுநர் உரையில வேற எந்த கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு யாருக்கும் அந்த இது கிடையாது. பாரம்பரியமாக நீங்க பார்க்கின்ற பொழுது மரபு அப்படித்தான். மேதக ஆளுநர் உரையில ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேண்டும். ஆனா முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? மரபை மீறிய செயல். கையெழுத்து கொடுத்த உரையில அத சபாநாயகர் வாசிச்சாரு. இப்ப ஆளுநரும் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இந்த விஷயங்கள்லாம், இந்த அம்சங்கள்லாம் இடம்பெறல. இரண்டுக்குமே வந்து பல்வேறு முரண்கள் இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கணும்? முரண்பாடு இல்ல, உண்மையை கவர்னர் எழுத வேணுங்கிறார். தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியை மேதக ஆளுநருடைய இடம்பெறுங்க. நான் படிக்கின்ற பொழுது நீங்க செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன், வாசிக்க மாட்டேங்கிறார். இதுதான் பிரச்சனை. நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன். பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, தொழில் முதலீட்டை நீங்க ஒரு தவறான தகவலை புள்ளி விவரத்தை கொடுக்குறீங்க. அந்த புள்ளி விவரத்தை அதை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க. அதை நான் வாசிக்க வேணுமா? இதை திருத்தி கொடுன்னு தான் சொல்றேன், வாசிக்கன்னு சொல்லல. தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவையில் அதை வச்சு ஒத்தவடையில் கொடுங்க, நான் அதை நான் வாசிக்கிறேன். இதுதான் சார். இது வந்து ஆளுநர் அவர்கள் வந்து இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்க அது செஞ்சதும் கிடையாது, வேண்டாம் சார். அதுதான் நான் சொல்றேன், அதுக்குள்ள நாங்க போக விரும்பல. புரியுதுங்களா? எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம். மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்களும் மக்களுடைய பிரச்சனை கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி டைவர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேரட்டும். அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.